KL Photo Guru YouTube சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் பிரீதா Priyadharshini. இந்த வீடியோவில் Adobe Camera Raw யூஸ் பண்ணி ஒரு சாஃப்டான பிங்க் ரொமான்டிக் கலர் கிரேடிங் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜை வந்து Adobe Camera Rawல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த கலர் கிரேடிங் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். கலர் கிரேடிங் டிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இமேஜை கொஞ்சம் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட் பேலன்ஸ்க்கு போய்க்கிறேன். ஏன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணணும். அதனால் லைட்டாக நான் வந்து டெம்பரேச்சரை வந்து எல்லோ சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக டிண்ட் பிங்கிஷ் டிண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், டிண்ட்டை வந்து டுவர்ட்ஸ் மெஜெண்டா எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே நான் அரவுண்ட் 10 or 11 நம்ம வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கலாம் இந்த இமேஜில். ஓகே, ஸோ இப்போ நான் வைப்ரன்ஸ்க்கு வரேன். வைப்ரன்ஸ் சேச்சுரேஷன் இருக்குது பாருங்கள் கீழே. அதில் வந்துட்டு நான் வந்து வைப்ரன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அண்ட் சேச்சுரேஷனையும் நான் வந்து ஸ்லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக கலர் மிக்சருக்கு வரலாம். இப்போ தான் நம்ம வந்து கலர் கிரேடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த இமேஜுக்கு. கலர் மிக்சரில் பார்த்திங்கன்னா ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹியூவில் போயிட்டு நான் வந்து லைட்டாக க்ரீன் கலர் ஸ்லைடரை வந்து டுவர்ட்ஸ் ப்ளூயிஷ் க்ரீன் ஹியூவில் மூவ் பண்ணுறேன். அதாவது அந்த கலரை நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். அடுத்தபடியாக அக்வாவையும் நான் வந்து டுவர்ட்ஸ் க்ரீன் நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து நான் லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறேன். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மரம் கிராஸ்லலாம் இருக்கிற அந்த க்ரீன் டோன் வந்து எல்லோயிஷாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீனிஷாக ப்ளூயிஷாக வேணும் அப்படிங்கிறதுனால இந்த சேஞ்ச் நான் பண்ணுறேன். இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் தெரியுதா, ப்ளூயிஷாக ஆயிடுச்சு பாருங்கள் மரங்கள்லாம். இப்போ அடுத்தபடியாக சேச்சுரேஷன் டேபுக்கு போவோம். அதாவது சில கலர்ஸோட சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். ரெட்டோட சேச்சுரேஷனை நான் வந்து ஸ்லைட்டாக அரவுண்ட் 8 or 10 அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக எல்லோ கலரோட சேச்சுரேஷன் நல்லாவே டீசேச்சுரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ அப்ளை பண்ணக்கூடிய அந்த கலர் டோனிங் வந்து நமக்கு கரெக்டாக இந்த ஹைலைட் அண்ட் ஷேடோ ஏரியாஸில் உட்காரணும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து எல்லோவோட சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக க்ரீனோட சேச்சுரேஷனை கொஞ்சம் அதிகமாகவே கம்மி பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் பிங்கிஷ் டோன் வேணும் அப்படிங்கிறதுனால மற்ற கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பிங்கிஷ் டோன் வந்து உங்களோட இமேஜில் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். அதனால் க்ரீனோட சேச்சுரேஷனையும் நான் குறைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கலர் மிக்சரோட செட்டிங்ஸ் மட்டும், அதோட எஃபெக்ட் மட்டும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இது ஒரிஜினல் இமேஜ். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒயிட் பேலன்ஸ் அண்ட் கலர் மிக்சர் கரெக்ஷன்ஸ் மட்டும் அப்ளை பண்ண இமேஜ் இது. அடுத்தபடியாக கலர் கிரேடிங்க்கு வருவோம். இதுதான் சூப்பரான ஆப்ஷன். கலர் கிரேடிங் ஆப்ஷன் இது வரைக்கும் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போது 3 கலர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைலைட், ஷேடோஸ் அண்ட் மிட் டோன்ஸ் 3த்தையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்ஷன். ஹைலைட்ஸ் தனியாக, ஷேடோஸ் தனியாக, மிட் டோன்ஸ் தனியாக நீங்கள் வந்து தனித்தனியாக கலரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதில் எப்படி கலர்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கிரேடிங் எஃபெக்ட் கொண்டு வரலாங்கிறத பார்க்கலாம். இந்த கலர் கிரேடிங் ஆப்ஷனில் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த 3 கலர் வீல்ஸும் வந்து நமக்கு சேர்த்து காட்டியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒன்லி ஹைலைட்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம்டுன்னா இந்த கலர் வீல் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மேலே உள்ள டேப்ஸில் போய் நான் ஹைலைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து அது மட்டும் கொஞ்சம் பெருசாக காட்டுது. ஸோ எனக்கு வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுது பாருங்கள். ஸோ ஹைலைட்ஸில் வந்து இங்கே நீங்கள் சென்டரில் பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் பாருங்களேன் இமேஜில் எப்படி மாறுது அப்படின்ட்டு. ஸோ ஒன்லி நான் கலரை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது டுவர்ட்ஸ் சென்டர் போனேன்னா எனக்கு சேச்சுரேஷன் கண்ட்ரோல் ஆகுது. அண்ட் வந்து எட்ஜஸ்க்கு போக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் வந்து நமக்கு அதிக சேச்சுரேஷனோட கிடைக்குது. ஸோ நான் இப்போ கலர் வீலில் அந்த கலரை செலக்ட் பண்ண போது ஒன்லி கலர் மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணணும், சேச்சுரேஷன் இப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டாம்னு நினச்சேன்னா கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி நான் வந்து ஈஸியாக இந்த எனக்கு தேவையான ஹியூவை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ரெட்டிஷ் டிண்ட் வர மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். இது பாருங்கள், நான் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர் வர மாதிரி ஹைலைட் ஏரியாவுக்கு மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கலரோட சேச்சுரேஷனை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சேச்சுரேஷன் இல்லாமல் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷனை வந்து அரவுண்ட் 15 வச்சுக்கிறேன் நான். ஸோ ஒரு ஸ்லைட் டிண்ட் ஆஃப் ஆரஞ்சு உங்களுக்கு வந்து ஹைலைட் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தபடியாக நான் மிட் டோன்ஸ்க்கு வரேன். மிட் டோன்ஸ்லேயும் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஹியூ மட்டும் ஆல்ட்ரு பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த ஹியூ ஸ்லைடரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக நான் வந்து ரெட்டிஷ் டோனுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன்.
பிங்க்லேருந்து கொஞ்சம் ரெட்டுக்கு போகிற ஒரு கலர். ஓகே, அதுக்கப்புறமா அதோட சேச்சுரேஷனையும் நான் வந்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சேச்சுரேஷன் வந்து ஒரு ஸ்லைட் டிண்ட் ஆஃப் பிங்கிஷ் ரெட் ஆன் த மிட் டோன்ஸ். மிட் டோன்ஸில் மட்டும் ஒரு ஸ்லைட் டிண்ட் கொடுக்குறேன் நான். இப்போது மிட் டோன்ஸ்க்கு நான் ஒரு டிண்ட் கொடுக்கும்போது அது ஹைலைட் ஏரியா இல்லை ஷேடோ ஏரியாவை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, மிட் டோன் ஏரியாஸில், அதாவது இங்கே இருக்கிற பிக்சல்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கும். அடுத்தபடியாக நான் வந்து ஷேடோஸ் ஏரியாஸ்க்கு வரேன். ஷேடோவில் வந்து நான் ஹியூவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எல்லோயிஷான டோன் கொடுக்க போகிறேன். ஓகே, சி எல்லோயிஷ் டோன். அண்ட் அதோட சேச்சுரேஷன் வந்து மீதி ரெண்டுத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்க போகிறேன். சூப்பர் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த இமேஜை நான் பார்க்கும்போது இந்த ட்ரீஸில் நிறைய அந்த மிட்டோன் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் திரும்ப மிட்டோனுக்கு போயிட்டு மிட்டோனோட பிரைட்னஸை இந்த லூமினன்ஸ் ஸ்லைடர் யூஸ் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து லூமினன்ஸை இன்க்ரீஸ் பண்ண படம் எப்படி பிரைட் ஆகுது பாருங்கள். அதாவது மிட்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிரைட் ஆகும். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர். இது வந்து ஒன்லி கலர் கிரேடிங் எஃபெக்டோடு நம்ம பண்ணுறது. பட் ஸ்டில் எனக்கு படம் ரொம்ப சேச்சுரேட்டடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இப்போ ஃபைனலாக ஒரு வாட்டி கொஞ்சோண்டு போய் வைப்ரன்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம வைப்ரன்ஸை போய் இன்னும் கொஞ்சம் குறைத்து இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த எஃபெக்ட் மாறிடுச்சு. இப்போ பாருங்களேன், நல்ல சாஃப்டான ரொமான்டிக்கான சட்டில் பிங்க் எஃபெக்ட் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் த எஃபெக்ட், ஆஃப்டர் தி எஃபெக்ட். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ மற்ற இமேஜஸ்க்கு இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த எஃபெக்டை ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ப்ரீசெட்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் வந்துட்டு இங்கே சேவ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். சேவ் செட்டிங்ஸ் போயிட்டு நமக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டிஃபால்ட்டாக அது எந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கோ நான் அதை அப்படியே வச்சிடுறேன். வச்சுட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரீசெட் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எத்தனை இமேஜஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணி அழகாக நம்ம வந்து இந்த செட்டிங்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்த பிறகு இப்போ இந்த இமேஜுக்கு எப்படி அந்த எஃபெக்டை அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீசெட் சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே போயிட்டு லோட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ரீசெட் சேவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம செலக்டட் ப்ரீசெட் செட்டிங்கை எடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது டக்குன்னு அப்ளை ஆகிடுச்சு. பாருங்கள், இமேஜ் வந்து பக்காவாக அழகாக சூப்பராக ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம், இல்லை டன் கொடுத்து அந்த சேஞ்சஸை அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரொமான்டிக்கான பிங்க் எஃபெக்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சொல்லி கொடுத்த கலர் கிரேடிங் எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLRD ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.